வணக்கம் மக்களே, சொல்ல மாட்டேன் குக்கிங்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் இடிச்சு பூண்டு ஈரல் தொக்கு. இது எங்கள் ஒரு ஸ்டைலில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ஈரலை மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 கிலோ ஈரலுக்கு நான் இந்த பொருள்லாம் சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. காரம் வேணும்னா அது கூட 2 பச்சை மிளகாய் வச்சு நீங்கள் அரைச்சி 1 டீஸ்பூன் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய முழு பூண்டு எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1, பெருசு சின்ன சைஸாக இருந்ததுன்னா 1.5 பூண்டு போட்டுக்கோங்க. 1/4 கிலோ ஈரலுக்கு அது போதும். நம்ம உரிச்சிட்டு நம்ம உரலில் வச்சு நச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு மெயின் இது தான். இந்த பூண்டை வந்து இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சுட்டு இது போடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் வந்து நான் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுவேன், அதுதான் நல்லாயிருக்கும். சில பேர் கார மிளகாத்தூளும் பெப்பரும் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனாவது இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக நல்லா பார்க்குறது, கிரேவி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். காரம் பிடிக்காதவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும். காரம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கக்குள்ள பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம அவிச்சு வச்ச ஈரல் இருக்கு பாருங்கள், அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இது எங்கள் ஊரில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் மசாலா ஐட்டம்லாம் அதிகமாக பிடிக்காது. மசாலா ஐட்டம் பிடிக்காதுன்னும் போது நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். சூப்பராக இருக்கும். நம்ம என்ன கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம சப்பாத்திக்கோ தோசைக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம இதை தொட்டுக்கலாம். பசங்களும் விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டு மிளகாத்தூள் போட்டு ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணுன்னா நீங்கள் பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அவிச்சு வச்ச தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி தான் ஊற்றணும். அதுதான் நல்லாயிருக்கும். மறந்து கூட கீழே ஊற்ற சில பேருக்கு விவரம் தெரியாமல் ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேகணும். வெந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.